தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். எங்களுக்குள்ளே வாசிக்கும் பரிசுத்த ஆவியை உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இதோ நாள்தோறும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சீடர்களாக வாழ நமக்கு தேவையான ஆற்றலையும் வல்லையும் தந்தருள்கீர். அதுக்காக உமக்கு வணங்குகின்றோம். இதோ இந்த வாரத்தில் நாம் செய்கின்ற அனைத்து சிந்தனைகள், செயல்கள், வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதித்து நாள்தோறும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒளியில் நடக்கும் பிள்ளைகளாக இருக்கும்படி நம்மை அழிக்குமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த புதிய வாரத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் தொடங்குகின்றோம். இன்றைய திருவடி பாட்டில் நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ நம்மை அழைக்கின்றது. சிறப்பாக நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு அந்த ஏழை கைம்பெண் தன்னிருந்த அந்த 2 காசை அந்த ஜெருசலேம் ஆலயத்தில் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார். ஆண்டவர் இயேசுவின் பார்வையில் அந்த ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட மிகுதியான கொடைகளை விட இந்த ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை தான் பரிசாக இருந்தது. ஏனென்றால் அவர் கொடுத்தது தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த மிகுந்த பணத்தால் அல்ல, மாறாக தன்னுடைய இதயத்தில் இருந்த விசுவாசத்தில்தான் ஆண்டவருக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து அவர் அந்த 2 காசுகளை அந்த காணிக்கையாக அர்ப்பணித்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவருக்கு அளிக்கும் நம்முடைய சொத்து அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு அளித்த தானம். பழைய ஏற்பாடில் நாம் பார்க்கும்பொழுது அந்த திருப்பாடுகளில் நாம் கேட்கும்படி ஆண்டவர் நம்மில் எதிர்பார்ப்பது இந்த காட்டு விலங்கின் எரிபலிகள் அல்ல, மாறாக தாழ்ச்சிமையோடு இரக்கத்தோடு ஆண்டவர் பார்வையில் நீதி நேர்மையோடு வாழ்வதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்திலே கைம்பெண்களின் வாழ்க்கை மிகுந்த கொடூரமாக இருந்தது. ஏனென்றால் ஆலயத்திற்கு வரி என்று சொல்லி அவரிடம் இருந்த சொத்துக்களை அந்த குருக்கள் எடுத்துவிட்டிருந்தார். ஆகவே பல கைப்பெண்கள் ஒளியோரமாய் அமர்ந்து பிச்சடிக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்திருந்தது. அப்படி இருந்தால்தான் ஆண்டவர் இயேசு அந்த நாயின் நகரத்தில் இருந்த அந்த கைம்பெண்ணின் ஒரே மகன் இறந்த பிறகு அவனை உயிர்த்தெழ செய்கின்றார். ஏனென்றால் கைப்பெண்களுக்கு ஆறுதலாக இருந்தது அவருடைய பிள்ளைகள் தான். நமக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த சூழ்நிலையில் இந்த ஏழை கைப்பெண் தன்னிலிருந்த காசை அனைத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது. ஆண்டவர் தான் தன்னுடைய வாழ்க்கையின் வளம் என்று அவர் அறிந்திருந்தார். அந்த பலத்தோடு தான் ஆண்டவருக்கு அவர் தன்னிலிருந்த அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்று நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றது நம்முடைய தூய்மையான வாழ்க்கை, நம்முடைய சுதந்திரம், நம்முடைய தேர்ந்தெடுங்களில் ஆண்டவருக்கு உகந்ததை, அவருடைய பார்வையில் நீதியும் நியாயமானவற்றவை நாம் தேர்ந்தெடுத்தால் அது நாம் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்கின்றது. ஆகவே தூய ஆவியின் வல்லமையோடு நாள்தோறும் நாம் தூய்மையானவை ஆண்டவரின் பார்வையில் உகந்த வாழ்க்கையை வாழ அவரிடம் கெஞ்சி மன்றாடுவோம். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய், கண்ணையர காத்திருக்கும் நல்லண்ணையாய் அருகிருப்பாய். அன்பு என்றும் அமுதத்தினை நான் அருந்திட எனக் களிப்பாய், உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய், நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய், பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். அன்பினுக்கு அழைக்கும் தாள் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன், உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன்.
நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவர் இயேசுவை தெய்வம் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர்தான் நம்முடைய ஆராதனைக்கு தகுதி பெறுகின்றவர். ஏனென்றால் உம்முடைய உயிரை நமக்கு கையளித்து நமக்கு மீட்பு தந்திருக்கின்ற கடவுள் நீராக இருக்கின்றீர். ஆகவே இதோ ஆண்டவரே, நாள்தோறும் நம்முடைய இல்லத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய ஆன்மாவை நம்முடைய உடலையும் பரிசுத்தமாக உமக்கு அர்ப்பணிக்கின்ற எரிபலியை போல் அர்ப்பணிப்பதற்கு தேவையான ஆறுதலையும் சக்தியும் பலத்தையும் தந்திடுமாறு உம்முடைய திருச்சிலுவை உற்று நோக்கி ஜபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.